குக்வாக் அப்படின்ற ஒரு பிராண்ட் சீரீஸில் காஸ்மோஸ் குக்வாக் மினி அப்படின்ற ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஷெஃப் சீதாராம் சார் ஜிஆர்டியோட கார்ப்பரேட் ஷெஃப் வந்து இது அன்வீல் பண்ணியிருக்காரு. எங்களோட நண்பர்கள் சங்கீதா ரெஸ்டாரண்ட் செயின் உரிமையாளர் பாபு சார், அப்புறம் சங்கர்நாதன், அப்போலோ பனானா லீஃப் சிங்கப்பூர், அப்புறம் A2B மிஸ்டர் விஷ்ணு சங்கர், பல நண்பர்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷெஃப் அஜித் ரெசிடென்சி ஹோட்டலில் இருக்கிற கார்ப்பரேட் ஷெஃப்பும் அவர் இன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இது வந்து ரொம்ப காம்பேக்ட் மிஷின். இது 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இது கெப்பாசிட்டி வந்து 20லிருந்து 1000 லிட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. இது டேபிள் டாப் மாடல் சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் ஆகும். இது சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்வீட் ஷாப்ஸ், சாக்லேட் நடத்துகிறவங்க, சாக்லேட் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். இது இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டுக்கும் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பிளான் இருக்குது. இது ரொம்ப காம்பேக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த இப்போ டெமோலாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்வீட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. டெம்பரேச்சர் வந்து அப்போ 250 டிகிரி C. இது வந்து ப்ரைஸ் ஆஸ் ஆஃப் நோ 8.5 lakhs ப்ளஸ் GST நம்ம இந்தியாவில் வச்சுருக்கோம். அது பொருளை பொறுத்து. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இது அரௌண்ட் அபவுட் 20 to 25 minutes ஆச்சு. பொருள் இப்போ சாம்பார், நான்வெஜ் கிரேவி எல்லாத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே தான் ஆகும். அதனால ஃபாஸ்ட்டாலாம் ஆகாது. சாப்பாடுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அந்த டைம் தான் ஆகும். அது அந்த டைமில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ராடக்டோட டேஸ்ட் வந்து வேரி ஆகாது. இப்போ நம்ம நார்மலாக பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அது ஆகாது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ப்ராடக்ட். இது வந்து 20 லிட்டர் அப்படின்னா இப்போது ரவுண்ட் அபவுட் 8 to 10 கிலோ பொருள் வரைக்கும் பண்ணலாம். அது வந்து எகெயின் ப்ராடக்டை பொறுத்து. இப்போ நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறோம்னா 10 கிலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது 3.5-4 கிலோ பண்ணலாம். அந்த மாதிரி வேரி ஆகும். இப்போ சுவை அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் இது பண்ணுறது ஒரு வெசல் தான், அதே வெசல் தான். அந்த ரா மெட்டீரியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை அரைக்கிறது வந்து எப்படி வேணும் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சா அதோட பக்குவம் வேறு மாதிரி, கல்லில் அரைச்சா அதோட பக்குவம் வேறு மாதிரி. அந்த பக்குவத்தில் வர பொருளை தூக்கி இதில் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், வேரியேஷன் கிடையாது. ஹீட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபுட்டில். நம்ம கல்லில் அரைக்கும்போது அம்மியில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப மைல்டு. இப்போ கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ அரைக்கும்போது அதோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். அதோட வேரியேஷனால தான் ஃபுட்டோட ஃப்ளேவர் மாறுது. குக்கிங் பொறுத்த வரைக்கும் அது பேலன்ஸ் ஆகிரும். இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் ரிட்டென்ஷன் 100%. அதில் மாறவே மாறாது. சின்ன பையன் தெரிஞ்சதுனால சின்ன பையன் மாதிரி வந்துடுறாங்க. இதாவது எனக்கு அண்ணன்கள்லாம் இவங்க வீட்டில் போனோம்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கச்சேரினா இவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட்றது. மத்தியானம்லாம் ஒரே பாட்டாக பாடிட்டு இருப்பாங்க. அந்த காலங்களில் அந்த காலத்துலேருந்து பழக்கம். மெர்மெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க இவங்க அப்பா. அந்த டைம்லேருந்து பழக்கம், இன்றைக்கு வரைக்கும் பழக்கம். இதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்களோட பழக்கம். தாத்தான்னு அதனால ரொம்ப ஆசையாக இருக்கும். அது மாதிரி குடும்ப உறவு எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நான் அந்த நாளையும் இந்த நாளையும் நினைச்சு வரும்போது எப்படி இருக்குன்னா, சுத்தச்சம்பா பச்சை நெல் குத்தத்தான் வேணும். நான் இப்போ குத்தது இல்லை, எல்லாம் மொத்தமாக வந்தது. எல்லாம் இப்போ சாப்பாடு சமைக்கிறது வந்து அதுக்கு ஒரு குக்கரு பரிமாறி ஊட்டுறது தான் ஒன்று கண்டுபிடிக்க. நீங்கள் கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் தான் இல்லை இனிமேல் பாருங்க கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களே வரும்போது நீங்கள் என்ன சீதனமாக கொடுக்க போகிறீங்கிறத நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது அது பண்ணலாம். இப்போ வைக்க போகிறது இல்லை, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தான் வைக்க போகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சீதனமாக கொடுக்கும்போது இதில் இன்னும் சின்ன சைஸு கொஞ்சம் சீதனம் இல்லை, அன்பளிப்பு சீதனம்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் நியமாக கஷ்டப்படணும். கீரை வழி பசிலாம் இதில் போடு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கணுமா, அதில் கேட்டேன் எல்லாம் வைக்கலாமா, அதில் ரசம் வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா, எல்லாம் வைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னும் கையடக்கமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே நல்லாயிருக்கும். யாரும் இப்போல்லாம் வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிறதுக்கு எங்கே இருக்குது? இப்போ எங்கள் மியூசிக்லேயே கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இவர் மியூசிக்லேயே தெரியாது. சமயத்தில் ஒரு படம் மியூசிக் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணார். நாங்கள் அளவு பார்த்தா நானும் பாட்டு எழுதுகிறேன். அவருக்கு இவருக்கும் சேர்ந்து பாட்டு எழுதுகிறேன். நிறைய பாடல்களை கேட்டிருக்கேன். அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப இசையிலையும் நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள். சாப்பாடுன்னு சொன்னோன்னே சரி இன்றைக்கி சாப்பிட எதை புது ஐட்டம் பண்ணுறாங்க, சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தேன். அந்த சுகர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி கிண்டுறதை பார்த்தோன்னா நமக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அது அந்த மாதிரி டெம்ப் பண்ணுதே சொல்லலாம்.
அந்த அளவுக்கு வேலைகளை ரொம்ப சீக்கிரம் மாற்றுவர்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபாரினில் எல்லா இடங்களுக்கும் அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சது. உங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய மிஷினில் உருவான சாப்பாடு தான் நீங்கள் பல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாமல் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் அவருடைய இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, ஆக எல்லாருக்கும் அறுசுவையோடு நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணுன்றதுல எண்ணம் உள்ள சதீஷ் அவர்களை பார்த்ததில் வந்து கொல்லோன் நசமேர் சாதம் காய்கறி எழுடும் பிரமாதம் அந்த கௌரவம் பிரசாதம் இதுவே எனக்கு போதும் நான் பாடுறது. இப்போ கடற்கரைச்சனில் 10 கடற்கரைச்சனங்கள்லாம் சமைச்சு போடுறதுக்கு பாத்திரங்கள் ரெடியாக இருக்கு. அந்த மாதிரி சீக்கிரமாக கொண்டு வர்ற விஷயங்களை இன்னும் சீக்கிரமாக ஆகணும். ஆகி ஆனால் நிஜமாக சொல்கிறேன், உண்மையில சொல்கிறேன், வீட்டில் இந்த மசாலா போட்டு அரைச்சி இந்த கையில் இப்படி வளைச்சி அந்த மசாலா போட்டு அந்த அந்த விஷயம் இதில் வந்துடும் நினைக்கிறேன். வந்துடும் இல்லை அதெல்லாம் நினச்சி பார்க்காது. நம்மளாம் மசாலா அரைச்சி போட்டு அது கொஞ்சம் நெல் குத்தி இந்த பாட்டுகள் தான் போட்டுருக்கோம். அது மாதிரி இவைகளை சீக்கிரமாக கொண்டு வந்ததுக்கு இனிமேல் விஞ்ஞான காலத்தில் என்னென்ன வருமோ ஊட்டி விடுறதுக்கு மட்டும் ஒரு வருஷம் வயசானவங்க சாப்பிட முடியாமல் படுத்துனாங்கன்னா அதுக்கு ஒரு மிஷின் வச்சு சாப்பாடு ரசிச்சு ஆடு காட்ட சொல்லி ஊட்டுற மாதிரி ஒன்று கண்டுபிடிக்க பின்னால் சும்மா சொல்கிறோம். உங்களையெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இது மறக்க முடியாத நண்பர், விலக முடியாத நண்பர், பெரிய மனமில்லாத ஒரு நண்பர். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் கூப்பிட்டு நான் வராமல் இருக்க முடியாது. வந்திருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அவங்களோட சேர்ந்து இணைய நிற்க வைக்கிறதுக்கு இதுக்காக வேண்டியது தான் நான் இந்த மாதிரி சட்டை எடுத்து போட்டு வந்தேன். உங்களுக்காக நீங்கள் இப்படி சொல்லுவீங்க இளமை அப்படின்னு, இளமை இது ஒன்று டைல்ஸ்னா இளமை தான் பார்த்துக்கலாம். அது பார்த்துக்கலாம். அதுக்காக மிஷின் வச்சு பாருங்க. ஓகேங்க. நன்றி.